வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 26 புதன்கிழமை ஏப்ரல் 8 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்களுடன் நல்லூர் வட்டம் மாநில குழு சந்திப்பு. மகளிர் முகாம் நல்லூர் வட்டத்தின் கடந்த கால நிகழ்வுகள் பற்றி மிகவும் ஆர்வத்துடன் கேட்டு, நிச்சயம் உலகத்திற்கான இந்த மகத்தான தியாகம் உழைப்பு நல்ல பலனை தரும் வாழ்த்தினார் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நெல்லை மண்டலத்திற்கு புத்துணர்வூட்டிய ஆலங்குளம் நேரடி சந்திப்பு. ஏப்ரல் 7 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நெல்லை மண்டல மாதாந்திர நேரடி சந்திப்பு ஆலங்குளம் நெல்லை வெங்கட் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. 13 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விடுமுறையில் துபாயிலிருந்து வந்துள்ள நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் இதில் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு. நல்லூர் வட்டத்தின் துவக்கம் முதல் தற்போதைய செயல்பாடுகள் வரையும், அதில் 2009 அப்துல் கலாம் அவர்களுடனான சந்திப்பு பற்றியும் வெங்கடேஸ்வரன் விரிவாக விளக்கினார். மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்ட அனுபவங்களை சோமசுந்தரம் முன்னாள் NLC மேலாளர் குறிப்பிட்டார். பசுபதி, காயாரோகணம், நெல்லை வெங்கட் நால்வரும் கூட தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். PAPN பள்ளியின் தலைமை ஆசிரியர் முருகன் அவர்கள் பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் குறித்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உணர்வு பூர்வமாக தெரிவித்தார். அப்பள்ளியில் லட்சிய ஆசிரியராக பாலச்சந்தர் மாணவர்களுடனும் சக ஆசிரியர்களுடனும் நெருங்கி பழகுவதில் உண்டான அனுபவங்களை நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். குறிப்பாக ஜோஷ்வா என்ற மாணிக்க மாணவர் பள்ளி படிப்பு முதல் அனைத்திலும் துடிப்போடு செயல்படுவது குறித்து பூரிப்படைந்தார். ஜோஷ்வா தனது தந்தை தங்கையுடன் இந்த நேரடி சந்திப்பிற்கு வந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் கலந்து கொண்ட KTC நகர் வரதராஜன் அவர்கள் நல்லூர் வட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தொடர்புகளையும் அதனால் சமூகத்தில் ஏற்படும் மாற்றம் நன்மைகள் பற்றி எடுத்து கூறினார். புதிய பொறுப்பாளர் உதயா தன் தந்தையின் உடல் உறுப்பு தானத்தினை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளையும் நல்லூர் வட்டம் தன்னை வந்து சந்தித்தது குறித்தும் தமது கருத்துக்களை பதிவு செய்தார். ஜோஷ்வாவின் தந்தை 100 செயல்பாடுகளோடு செயல்படும் முதல் இயக்கமாக நல்லூர் வட்டத்தினை காண்கிறேன் என்று வியந்து தெரிவித்தார். நெல்லை வெங்கட் அவர்களின் இல்லத்தில் இக்கூடுதல் நடைபெற்றதும் அவரது துணைவியார் மீனா அவர்கள் விருந்தோம்பல். தமிழகம் நெடுகிலும் நல்லூர் வட்டம் 25 ஆண்டுகளாக இந்த சமூகத்தையே ஒரு குடும்பமாக்கி சாதித்துள்ளதை நன்கு உணர முடிந்ததாக சோமசுந்தரம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். மகளிர் கள முகாமினை அடுத்து கல்வி கோயில் தரிசனத்துக்காக கரூரில் யோகேஸ்வரி பயணத்தை தொடர்ந்தார். பள்ளி விடுமுறை நாட்களை தமது கல்வி கோயில் துறையை வலுப்படுத்த முடிவு செய்தார். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் ஆசிரியை யோகேஸ்வரி. அதன்படி ஏப்ரல் 1, 2, 3 தேதிகளில் யோகேஸ்வரி அவர்கள் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓடி விளையாடு அமைப்புடன் தொடர்புடைய அரசு பள்ளிகளில் சுற்றுப்பயணம் செய்தார். ஏப்ரல் 4, 5 தேதிகளில் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெற்ற மகளிர் கள முகாமில் பங்கு கொண்டார். முகாம் நிறைவடைந்த நிலையில் தமது பயணத்தை மீண்டும் தொடர்ந்த யோகேஸ்வரி கரூர் மாவட்டம் உடையார்பட்டியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றிருந்த போது தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களை சந்தித்து மாணிக்க மாணவர் திட்டம், லட்சிய ஆசிரியர், கல்வி கோயில், திறமை திருவிழா போன்ற திட்டங்களை அறிமுகம் செய்தார் யோகேஸ்வரி. உடன் மாணவி ராகவி 11ஆம் வகுப்பு பயணத்தில் கலந்து கொண்டு வருவதாகவும், அது முடித்து இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் குளித்தலையில் லட்சிய சமுதாய குடும்பத்தில் இடம்பெற்றுள்ள அபிராமி ஸ்ரீதர் இல்லம் சென்றார். அங்கு உணவு மற்றும் இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருந்ததாக திருச்சி மண்டல பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கரூர் மாவட்டத்தினை தொடர்ந்து யோகேஸ்வரி திருச்சி மாவட்டத்தில் சாலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் வெள்ளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகியவற்றை பார்வையிட்டு இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திருமூர்த்திமலை மகளிர் கள முகாமில் கலந்து கொண்ட நமிதா அவர்களின் இல்லம் சென்றபோது அவ்வீடு செம்மை இல்லத்திற்கான பல தகுதிகளை கொண்டுள்ளதை தாம் கண்டதாக யோகேஸ்வரி தெரிவித்தார்.
செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். மக்கள் அரசு அதிகாரியை வழிநடத்த முடியும், தெளிவும் உறுதியும் இருந்தால். திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரையை சின்ன கலாயம்புத்தூர் ஊராட்சியில் புதிதாக பொறுப்பேற்ற பஞ்சாயத்து செயலர் அன்பு செல்வன் அவர்களை சந்தித்து அரசமைப்பு சாசன முகப்புரையை வழங்கி அது பற்றிய விளக்கத்தை அளித்தபோது செயலர் அன்பு செல்வன் அவர்கள் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று அலுவலகத்தில் அனைவரும் பார்க்கும்படியாக வைப்பதாக உறுதியளித்துள்ளார். இது மக்களின் அறிவார்ந்த சக்தியாக பார்க்கலாம் என்று கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஓட்டுக்கு பணத்திற்கு பதிலாக கைகளில் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல பிரசுரம். 2026 தேர்தலில் புதிய விழிப்புணர்வு. 2026 தேர்தலில் எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல என்ற வாசகம் முக்கிய இடம் பெற்று வருகிறது. இது விழிப்படைந்த மக்கள் சக்தியின் அடையாளம். நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தமது சேவை மையத்திற்கு வரும் அனைவரிடமும் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஊட்டி வருகிறார். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் மதுரையில் மார்க்ஸ் டூலிங்ஸ் நிறுவன ஊழியர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் பிரசுரம் வழங்கியுள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். திண்டுக்கல் ஏடிஎஸ் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தை வலுப்படுத்த திட்டம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது ஒரு தாரக மந்திரம். அதன் மகத்துவத்தை உணர்ந்த திண்டுக்கல் ஏடிஎஸ் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் நல்லூர் வட்டத்தின் பல்வேறு நிகழ்வுகள் மூலம் மக்களை ஒருங்கிணைத்து சுற்றுப்புற தூய்மை, சுகாதாரம், குப்பை மேலாண்மை, செம்மை இல்லம் ஆகியவற்றை சமூக விழிப்புணர்வுடன் செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் அக்குடியிருப்பில் வசித்து வருவதோடு அவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் பேராசிரியர் பழனித்துறை அவர்களும் கலந்து கொண்டிருந்ததாக சங்கத்தின் தலைவர் ஜெயராஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஈரோடு மாவட்டம் பொளவக்காளிப்பாளையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் வார கூடுதல். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் பொளவக்காளிப்பாளையத்தில் நல்லூர் வட்டம் அப்பகுதியின் மேம்பாட்டுக்காக கிராம வளர்ச்சி குழுவினை அமைத்து வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை சந்தித்து வருகின்றனர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் வாக்கினை மெய்ப்பிக்கவே இந்த வார கூடுதல். இத்தகைய ஒற்றுமையை கொண்டு விரைவில் நல்லூர் வட்டத்தின் பல்வேறு களப்பணிகள் இங்கு நடைபெறவிருப்பதாக கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.